ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புளிச்சக்கீரை தொக்கு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கட்டு கீரை வாங்கி அதை நல்லா கிள்ளி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கடாயில் ஊற்றிட்டு இந்த கீரையை அலசி வச்சுருக்கிற கீரையை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மூடும்போது ஒரு குபுன்னு ஒரு ஆவி வரும். ஆவி வந்தவுடனே அந்த மூடியை எடுத்துகிட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. எதுக்குன்னா நடுப்புற பச்சை பச்சையாக இருக்கும், மேலேயும் கீழேயும் மட்டும்தான் வெந்திருக்கும். அதனால் அதை கலந்து விடணும். கலந்து விடுறது இந்த மாதிரி விட்டுன்னு இருக்கும்போதே காஞ்ச மிளகாவை காம்பு கிள்ளி வச்சுக்கோங்க. கடாயில் போட்டு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மிளகாய் எவ்வளோ காரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 8 மிளகா தேவைப்பட்டது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீரையும் தனியாக ஆற வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் சில்லி பவுட்ரு காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கீரையும் தொக்காகவே இருக்கணும், மொத்தம் மைய அரையக்கூடாது. இப்போது கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் எண்ணெய்க்கு மேலேயே ஊற்றுங்க. ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற கீரையை அது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி பெருங்காயத்தூள் போட்டு அந்த சில்லி பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட நல்ல எண்ணெயே மேலே பிரிஞ்சு வரும். இது கூடயே நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ, கொஞ்சம் குறைச்சலாக வேணும் அப்படின்னா குறைச்சலாக போட்டுக்கலாம். திட்டமாக வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வச்சு தான் சாப்பிட போகிறோம், கொஞ்சம் உப்பு ஏறும், அதுக்காக சொல்கிறேன். இதே உப்பை போட்டு நல்லா கலரிக்கிட்டே வாங்க. இதில் நிறைய சத்துகள் இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது. பெரியவங்கள்லேருந்து இரும்பு சத்து இருக்குது. உடல் எலும்புங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப நல்லது. B6 இருக்குது. விட்டமின் சியோட ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் இந்த கீரையை டெய்லி நம்மளால் செய்ய முடியாது, அதனால் தொக்கு மாதிரி செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது கூடயே தக்காளி, எதிர்ப்புளி, பூண்டு எல்லாம் போடுவாங்க. அது ஒரு மாடலாக செய்வாங்க. இது ரொம்ப சிம்பிள், எந்த மெனக்கடலும் வேணாம். காஞ்ச மிளகா, பெருங்காயம், உப்பு, கீரை, நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, இது மட்டும் இருந்தால் போதும். ஈஸியான ஒரு புளிச்சக்கீரை தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பாடு சாப்பிட்டா சொர்க்குங்க. அதை விட வேறு ஒரு இதுவே வேண்டாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு சைட் டிஷ் கூட தேவைப்படாது, அந்த மாதிரி இருக்கும் இந்த தொக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா பிரிஞ்சு வந்தவுடனே இந்த கடாயில் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே எண்ணெய் தேங்கிச்சுன்னா கெடாது,